அல்லாஹ்வின் மாபெரும் கிருபை. ரமலானுடைய பிறை 26 நாம் கடந்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஓதுன ஜுஸ்ல அல்லாஹ்வோட ஆயத்துல சொல்றான், இன்னும் 4 ஜுஸ் தான் இருக்குது குர்ஆன்ல. அவ்வளவுதான், 29 முக்கால் முடிச்சிட்டோம். அப்ப இன்னைக்கு ஓதுன ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நம்ம ஓது துவா ஓதுறோமே, அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், நரகத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுடா அப்படின்னு துவா கேட்கிறோம். முதல் 10 ரஹ்மத் தெரியும், 2வது 10ன்றது தௌபா, 3வது 10 என்ன அல்லாஹ் சொல்றானா, நரக விடுதலைன்னு எனக்கு பாதுகாப்பு கொடுன்னு சொல்லிட்டு அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார் வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்ட்ட கையை துவா கேட்கிறோம். அப்ப நரக விடுதலைன்றது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான செயலா இருக்கும். அல்லாஹ் படைச்ச காரணம் அவனை வணங்கணும். சொர்க்கமும் இருக்கு, நரகமும் இருக்கு. அப்ப அல்லாஹ் எதுக்கு பிரிச்சிருக்கா ரெண்டுத்துமே? நல்லடியார்களுக்கு அல்லாஹ் என்னத்தை பண்ணுவான்? சொர்க்கத்தை கொடுப்பான். கெட்டவர்களுக்கு என்ன பண்ணுவான்? அல்லாஹ் நரகத்தை கொடுத்துருவான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நரகத்தை கொடுத்து நீங்க அல்லாஹ்வுடைய விடுதலை தேடுங்கன்னு சொல்றான். நம்ம அசால்ட்டா வாழ்ந்துட்டு இருக்கோம் உலகத்துல. ஆனா நரகன்றது ரொம்ப கடினமான விஷயம். எப்ப கியாமத்துல வருதோ அப்ப கபூர்ல என்ன இருப்பாங்க? அவங்க வேதனை அடைஞ்சிட்டே இருப்பாங்க. அது தாங்க முடியாது. கபூர் இறுக்கமா இருக்கும். வீட்டுல தூங்க விசலமா தூங்குவோம், காலை திரும்பி குழந்தைட்டு தூங்குவோம், தலையை திருப்புவோம், கை வைப்போம், காலை பக்கம் இருக்கும். ஆனா கபூர்ல பாருங்க, ரெண்டுமே இறுக்கி இப்படி இருக்குமா, எவ்வளவு வேதனையா இருக்கும். கொஞ்ச நேரம் கழுத்து திருப்பா காலை கழுத்து வலிக்கும், வலிக்குமா இல்லையா? அப்ப கபூர்ல அந்த எப்படி எந்த அளவுக்கு வேதனை இருக்கும் பாருங்க, கழுத்து எல்லாமே ஒட்டி போய் இருக்கும். அப்ப மோசமா நிலைன்றது என்னது? நரக வேதனை. அப்ப நம்ம அதிகம் அல்லாஹ் என்ன கேட்கணும்? நரகத்துல பாதுகாப்பு கொடுறாம அல்லாஹ் துவா கேட்கும் பொழுது அல்லாஹ் என்ன பண்ணுவான்? நமக்கு பாதுகாப்பு கொடுப்பான். அதான் அல்லாஹ் கேட்க சொல்றான், அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார் அல்லாஹ் கேட்க சொல்றான் துவா. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, உலகத்துல எல்லா மனிதனுக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஆக உச்சகட்ட ஆசை, கடைசி ஆசை எனக்கு சொர்க்கத்துக்கு போன ஆசை இருக்கும். நல்ல சபலமான ஆசை இருக்கும், பைக் வாங்கணும் ஆசை இருக்கும். அதை விட முக்கியமான ஆசைன்றது எல்லாருக்கும் சொல்ற விஷயம் என்னன்னா, எனக்கு சொர்க்கம் கிடைக்கணும். இது ஆசை. எல்லாருக்கும் ஆக உச்ச பயம் இருக்கும். என்ன பயம்னா, நரகத்துக்கு போகக்கூடாது பயம் இருக்கும். ரெண்டுமே பிராக்டிகல் யோசிக்கிறது தான். என்ன சந்தோஷம்? சொர்க்கத்துக்கு போகணும். என்ன பயம்? நரகத்துக்கு போகக்கூடாதுன்றது. ரெண்டு பயம் இருக்கும். அப்ப எதுக்காக யோசிக்கிறான்? நரகம் தப்பிக்கணும். ஏன்னா வேதனை நமக்கு தெரியும். இதுதான் நம்ம என்ன பண்ணோம்? அசால்ட்டா வாழ்ந்துடுறோம் உலகத்துல. அல்லாஹ் நம்ம மறந்து வாழ்ந்துடுறோம். ரசூலுல்லாஹ் ஹதீஸை நம்ம என்ன பண்றோம்? பேணி பாதுகாப்பு கிடையாது, சரியத்தை பின்பற்றது கிடையாது. அப்ப அல்லாஹ் நம்ம என்ன பண்ணுவான்? நரகத்தை நம்ம கொடுப்பான். அப்ப அல்லாஹ் அதை பாதுகாப்பு தரணும் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப மோசமான செயல். அதான் சொல்றேன், உலகத்துல மிக ஆசையானது சொர்க்கம், பயந்து ஆசைப்படுவான். பயப்படுறது ஆக சிறந்த பயம், ஆக உச்சகட்ட பயம். இதே என்னன்னா, அவன் பயப்படுற ஒரே விஷயம் என்னன்னா, நரகத்தை பத்தி பயப்படுறான். அப்ப நரகத்தை பயப்படும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு அவனுக்கு அதுக்கு நம்ம தயாராகணும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு. அதான் அல்லாஹ் சொல்றான். நம்ம அதிகமா கொடுக்கலாம் துவா கேட்பான். என்ன துவா கேட்பாங்கன்னா, அல்லாஹ்வே சொல்றான், நரக விடுதலை கொடு அப்படின்னு ஒரு துவா கேட்கிறோம். நம்ம அதிகமா தமிழ் துவா கேட்போம், அதிகமா கேட்போம். நரகத்தை எனக்கு என்ன பண்ணு, ஹராமாக துவா கேட்போம். ஏன்னா ஹராம்ன்றது தடுக்கப்பட்ட செயல். அப்ப நிறைய நம்ம தடுப்பு துவா கேட்கிறோம். அப்ப நம்ம இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அமல்கள் அதிகமாக செய்யணும். அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, குர்ஆன்ல கூட வருது. என்ன விஷயம்னா, ரெண்டு விஷயம், ரெண்டுமே அல்லாஹ்வுடைய படைப்பு தான். சொர்க்கம் அல்லாஹ்வுடைய படைப்பு தான், நரகம் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். இருந்தாலும் வேற வித்தியாசம் இருக்கு. அது நல்லவர்கள் இருப்பாங்க, தீயவர்கள் இருப்பாங்க. ஆனா அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? ஒரே தான். சொர்க்கம் என்னமோ அதே நரகம் தான். அது என்ன சந்தோஷமோ இல்ல அதே என்னது அல்ல துக்கம். அப்படிதான் அல்லாஹ் பிரிச்சிருக்கான். நரகன்றது இதுக்கு மட்டும்தான். அப்புறம் அல்லாஹ் என்ன சொல்றா பாருங்க, யார்கிட்ட நல்ல அமல் இருக்கோ அவன் சொர்க்கத்துல இருப்பான். ஆனா யாருக்குமே அமல் கிடையாது, அதிகமா அமல் இல்ல. அடுத்து என்ன சொல்றான்னா, யாரு நல்ல செயல்பாடு இருக்கோ இல்லையோ அவன் நரகத்துல இருப்பான். நம்ம கிட்ட அமலும் கிடையாது, நல்ல செயலும் இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம நடுவுல நிக்கிறோம். இப்ப சொர்க்கத்துக்கும் போகல, நரகத்துக்கும் போக மாட்டோம். அல்லாஹ்வுடைய அல்லாஹ் பாதுகாப்பு இருக்கும் எப்பயுமே, அல்ஹம்துலில்லாஹ். ஆனா நம்ம நடுவுல நிற்கும் பொழுது நம்ம அல்லாஹ்ட்ட அதிகமா துஆ கேட்கணும். ஏன்னா நம்மளால முடிய போகுது. அப்ப இருக்கிற காலகட்டத்துல 4 தான் இருக்கும் எப்படியோ. அப்ப நம்ம அதிகமா துவா கேட்கும் பொழுது என்ன பண்ணுவோம்? அல்லாஹ் கண்டிப்பா கவலை. ஏன்னா நல்ல மாசம் ரமலான்றது. அப்ப நம்ம ரமலான் துவா கேட்கும் பொழுது அல்லாஹ் என்ன பண்ணுவோம்? உடனே துவா கபூலாக்குவான். ஜும்மா ஒரு ஜும்மா இருக்கு, அது நம்ம குத்துபா துவா கேட்க அல்லாஹ் கபூலாக்குவான். 3 இஃப்தார் இருக்கு, இல்ல 4 இருக்கும் இஃப்தார் இருக்கும், அதுல எல்லாம் துவா கபூலாக்குவான். இப்ப நைட்டு கேமரா தொழுகிறோம், போய் தொழுகிறாங்க, அதுல என்ன பண்ணுவோம்? அல்லாஹ் உடனே துவா கபூலாக்குவான். அப்ப இது இருக்க 4 நாள்ல நம்ம அதிகமா துவா என்ன கேட்கணும்? அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார் அப்படி துவா கேட்கும் என்ன பண்ணுவோம்? அல்லாஹ் நம்ம நரக விடுதலை கொடுத்துருவான், பாதுகாப்பு கொடுப்பான். நம்ம அதிகமா பயப்படணும். முதல்ல நம்ம அசட்டா வாழக்கூடாது. நம்ம ஜாலியா இருக்கலாம், தப்பு கிடையாது, சந்தோஷமா இருக்கலாம். ஆனா நரக நம்ம யோசிச்சு வாழணும் கொஞ்சம்.
ஹராம் விஷயம் நிறைய பேர் செய்யறோமா இல்லையா, அதை நம்ம தவிர்த்துக்கணும். அதுக்கு அல்லாஹ் சொல்றான். நரகன்றது நான் யோசிச்சு பாருங்க, மௌத்துன்றது கண்டிப்பா எல்லாருமே இருக்கும். அப்புறம் அல்லாஹ் என்ன சொல்ற பாருங்க, குர்ஆன்ல கூட வரும், ரசூலுல்லாஹ்வுடைய ஆயத்து, ரப்பனா இன்னக மௌத்துஸ்ல பகத அக்ஸைதஹு. அல்லாஹ் என்ன சொல்றானா, கேவலமான விஷயம் நரகத்துக்கு போறது. என்ன அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, என்ன துஆனா பாருங்க, அல்லாஹ் நீ என்ன பண்ண நரகத்துக்கு அனுப்புவ எல்லாரையுமே, அதுக்கு நீ அவனை கேவலப்படுத்துவ, அல்லாஹ் கேவலப்படுத்துவான், நரகத்தை அனுப்பிச்சு கேவலப்படுத்துவான் எல்லாரும் முன்னாடியும். அப்படி என்ன சொல்றான், வமாலில் வாலிமீன மின் அன்சார். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, உதவி யாருமே தர மாட்டாங்க, ஒரு உதவி கூட வராதான், எல்லாரும் கரண்ட் ஓடுவாங்க. பாருங்க அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ் குர்ஆன்ல வருது, 4வது வருது, அல்லாஹ் என்ன பண்ண நரகத்துக்கு போடுவான், போட்டு என்ன பண்ணுவானா அவனே உங்களுக்கு கேவலப்படுத்துவான், உதவியே தர மாட்டான். அவன் மோசமான இல்லைன்றது எந்தது அந்த இது மட்டும் தான். அதான் அடிக்கடி துவா கேட்போம், விடுதலை கூடான்னு துவா கேட்போம், எப்போ துவா கேட்டாலும் சரி, ஏன்னா மோசமான இல்லைன்றது. அப்புறம் அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, குர்ஆன் நல்லறிஞர் வந்து சொல்லுவான், அல்லாஹ் குர்ஆன்ல அது என்ன அறிமுகப்படுத்துறான்னா, அவங்க கீழே துவா ஒரே ஒரு துவா தான், எனக்கு நிறைய விடுதலை கூட துவா கேட்பாங்க. வழிமார்கள் அவங்களோட அந்தஸ்து இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய நண்பர்கள், அவங்க இறைநேசன் அர்த்தம், இறைவன் அர்த்தம், நேசன்னா நண்பர்கள். அல்லாஹ்வுடைய நண்பர்கள் தான் துவா கேட்கறாங்க, நிறைய நிறைய விடுதலை கூடதான் துவா கேட்கறாங்க. எதுக்குன்னா மோசமான வேதனையா கடுமையா இருக்குமாங்க, வேதனை அவ்வளவு கடுமையா இருக்கும். அப்ப நம்ம அதிகமா என்ன பண்ணணும், அவங்கள மாதிரி பின்பற்றி வாழணும், அதிகமா அல்லாஹ் துவா கேட்கணும். எனக்கு நிறைவேறதுல இருந்து பாதுகாப்பு கொடுறாரு அப்ப துவா கேட்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு என்ன பண்ணுவான், அல்லாஹ் துவா கபுலாக்கி என்ன பண்ணுவான், சொர்க்கத்தை வாசி பாக்குவான். ஆமீன். பெரிய துவா அதெல்லாம், நம்ம அதிகமா துவா கேட்கணும். நம்மள படைக்கணும் என்ன பண்ண, அல்லாஹ் சொர்க்கத்தை படைச்சிட்டான், நரகத்தையும் படைச்சிட்டான், இதுக்கும் தயாரிப்பு கிடையாது. எப்பயும் அல்லாஹ் என்ன பண்ண தயாரிச்சா, இன்னும் வேதனை எல்லாத்தையுமே அல்லாஹ் செட் பண்ணி வச்சிட்டான் எல்லாத்தையுமே. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், மௌத்தா போனா கரெக்டா அங்க அல்லாஹ் நிப்பாட்டிடுவோம். புதுசா என்ன பண்ணுவோம், செட் பண்ணி எல்லாம் கூப்பிட மாட்டான், முன்னாடியே அல்லாஹ் படைச்சிட்டான், சொர்க்கத்தை நரகத்தையும் படைச்சிட்டான். யாருக்கு என்னமோ அந்த தரிசை அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துருவான், யாருக்கு என்ன நிலைமையோ அதுக்கு அவனுக்கு ஏற்ற நரகத்தை அல்லாஹ் கொடுத்து தண்ணி என்ன பண்ணாலும் ரெடி பண்ணி வச்சிருக்கான் எல்லாத்தையுமே. நம்ம போனோம் அல்ல என்ன பண்ணுவோம், அதில் டேரக்டா வச்சிருவோம் அல்ல. அப்ப நரகன்றது ஒரு மோசமான விஷயம், மௌத்து கிடையாது ஹயாத்தும் கிடையாது. நரகத்துக்கு போயிட்டா அது சொர்க்கமா சரி நரகமா தான் சரி, ஒரு சொர்க்கத்துக்கு போயிட்டா மௌத்தே கிடையாது, ஹயாத்தும் இல்ல, வாழ்ந்துட்டே இருக்கலாம் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. அதே நரகத்துக்கு போனா மௌத்து கிடையாது, ஹயாத்தும் கிடையாது. அல்லாஹ் படைப்பு மௌத்து கொடுப்பான், உடனே உயிர் கொடுத்துருவான், மௌத்தாக்குவான், உடனே உயிர் கொடுத்துருவானா. அப்ப பாருங்க வேதனை நடந்துகிட்டே இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப் போய்கிட்டே இருக்கும். அப்ப மௌத்தும் கிடையாது, ஹயாத்து இல்ல, எங்க சொர்க்கத்து நரகத்துல. அந்த பொழுது என்ன பண்ணுவான், அல்லாஹ் நரகத்தை கொடுப்பான், என்ன பண்ணுவான் சொர்க்கத்தை கொடுப்பான். அதே போல உயர்தரம் இருக்கு, நிரந்தரமான ஒரு சிவம் இருக்கு, படித்தரம் இருக்கும். சில பேருக்கு நன்மைகள் எல்லாம் படித்து கம்மியா நன்மை இருக்கும், ஆனா என்ன நண்பன்றது அதிகமான செயல் இருக்கும், படித்தல் அதிகமா இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். சரி என்ன பண்ணுவான், அமல் அதிகமா செய்வான், ஆனா என்ன பண்ணுவான், அதுல அமல்கள் கம்மியா இருந்தாலும் சரி, படித்தல கம்மியா இருக்கும், அது அல்லாஹ் நரகத்தை தான் கொடுப்பான். அப்ப நம்ம என்ன பண்றோம், அதிகமாக அமல் செய்யணும். எது நல்ல அமலோ அதை செய்யணும். தொழுவது பெரிய அமல், சதகான்றது பெரிய அமல், ஜக்காத்துன்றது பெரிய அமல், எல்லாமே நம்மளால செய்யறது பெரிய இன்னும் பெரிய அமல். நம்மளால தொழுகிறோம், பல மடங்கு நன்மை, சதகா கூட பெரிய நன்மை, ஜக்காத்து பெரிய அளவு நன்மை. அப்ப நம்ம செய்யும் பொழுது என்ன பண்ணுவான், அல்லாஹ் நன்மை அதிகரித்து தரான், டபுள், அது டிஸ்கவுண்ட் மாசம் கூட சொல்லலாம். அல்லாஹ் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டான், எவ்வளவு நன்மை செய்ய என்ன பண்ண, நான் பல மடங்கு ஒரு நன்மை தரேன் நல்லா சொல்றானா இல்லையா. அப்ப நம்ம அதிகமா நன்மை செய்யும் போது நமக்கு என்ன பண்ணுவோம், அல்லாஹ் சொர்க்கத்தை வாஜிபாக்குவான், நரகத்தை ஹராமாக்குவான். சொர்க்கம் எட்டு சொர்க்கம், நரகமும் அதேதான். நான் நினைச்ச சக்கர நரகம், தொழுகை இல்லாதவங்களுக்கு பல நரகம் இருக்கு. அப்ப ஒவ்வொரு நரகம் என்ன பண்றோம், அல்லாஹ் பரிசு தனித்தனியா வச்சிருக்கும் பொழுது நம்ம அதுக்கேற்ற பயம் இருக்கணும். நம்ம ஒரு செயல் செய்ய போறோம், தீவிர செயல், நம்ம அப்ப பயப்படணும். செய்த என்ன பண்ணுவான், செய்ய சொல்லுவான், நம்ம செய்த வேற செலவாது வருதுங்க, ஓடி என்ன பண்ணுவான், அல்லாஹ் பயத்தை கொடுத்துருவான், நரகத்தை நம்ம ஞாபகம் பண்ணுவோம், சொர்க்கத்தை ஞாபகம் பண்ணுவோம். நம்ம நப்சு எங்க போவோம், சொர்க்கத்துக்கு போவோம். அதிகமா உங்களுக்கு தெப்பான செயல் வந்துச்சுன்னா, தப்பான செயல் வந்தா நீங்க செலவாத்து வருதுங்க, அல்லாஹ் என்ன பண்ணுவோம், அது நல்ல வழியை கொடுப்பான். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்னா, சொர்க்கத்துக்கு போனா வெளியே வரமாட்டாங்க யாருமே, அவன் வாஜிப் தான் முடிஞ்சு, அவன் சொல்றது என்ன வேணா பண்ணலாம். ஒரு பறவை பறந்தது, ஆசைப்பட்ட அல்லாஹ் உடனே படையா கொடுப்பானா, நடக்குமா எங்கேயாவது? ஒரு ரோட்ல போற கோழி பறக்க வருமா? வராது. ஆனா சொர்க்கத்துல பறவை பறக்குமா? பறவை நமக்கு தெரியாது என்ன பறவை. இப்ப உலகத்துல சில பறவை பெயர் தெரியும், ஆனா அல்லாஹ்வுடைய படைப்பு பாருங்க, என்ன பறவை தெரியாதான். இப்ப சாப்பிட ஆசைப்படுவோம், அல்லாஹ் உடனே என்ன பண்ண, ஃப்ரை பண்ணி கொடுப்பான். நான் சொல்ல மார்க்கெட்னு சொல்றாங்க, உண்மையான விஷயம். நீங்க சாப்பிட்டு எலும்பு போடும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு அந்தஸ்து கொடுத்துருவான், என்னன்னா திரும்பி பறவையாயிடும் அந்தஸ்து. அங்க ஆப்பிள் சாப்பிடுறமே எவ்வளவு பெரிய இது இருக்கு, மெழுகு இருக்குன்றான், இந்த மாதிரி சொல்ற கலப்படம்ன்றான். ஆனா எல்லாமே கலப்படமே இல்லை, அல்லாஹ்வுடைய படைப்புல வந்தது, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அப்ப சொர்க்கத்துல எவ்வளவு பெரிய இனிப்பான விஷயம் இருக்கு, எவ்வளவு பெரிய நல்ல விஷயங்கள் இருக்குது. அப்ப நரகத்தை அல்லாஹ் ஒப்பிடுற என்னன்னா, நரகத்துக்கு திருப்பி வெளியே வருவாங்களாம். ரெண்டு பிரிவு இருக்கும், ஒண்ணு முஸ்லிம், ஒண்ணு காஃபிர்கள். காஃபிருக்கு டைரக்ட் நரகம் தான், நிரந்தரம் தான், சொர்க்கமே கிடையாது, வெளியே வரமாட்டாங்க அல்லாஹ் சொல்றான். அப்ப முஸ்லிம் என்ன டிஸ்கவுண்ட் என்னன்னா, அல்லாஹ் என்ன பண்றான்,
பாவியில கூட என்ன பண்ண நல்லா சொல்லு தட்டுறான். எப்பனா அவன் பாவம் செய்ய தண்டனை முடியும் பொழுது, இப்ப பாவம் செய்யறான், தண்டனை அதிக அளவு இருக்குது, அவனை புடிச்சு என்ன பண்ண நல்லா சொல்லு தப்பிச்சு விட்டுருவான், காஃபி அனுப்ப மாட்டான். அப்ப சொர்க்கத்துக்கு திருப்பி வெளியே வர முடியாது, நரகத்துக்கு வெளியே வரலாம். அது நம்ம என்ன பண்ண, பாவம் அதிகரிக்க கூடாது, நன்மை அதிகரிக்கணும். அல்லது உள்ள எதுக்கு நம்ம பாவம் செய்யக்கூடாது, செஞ்சிடலாம்னு நினைக்க கூடாது. அது மோசமான செயல் அது இருக்கும். அதெல்லாம் எவ்வளவு வச்சிருப்போம் பாருங்க, ஒரு நாள் வந்து பல வருஷமா, பல வருஷம் எவ்வளவு மாதிரி போவோம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப மோசமான செயல் நரகன்றது. இன்னைக்கு குரான்ல ஓதுவோம், இன்னைக்கு அந்த அபஸா சூரால ஓதுவோம். என்னன்னா யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, நீங்க உங்க தம்பி பார்த்து ஓடுவீங்களா, அண்ணனை பார்த்து ஓடுவீங்க, தம்பி இருப்பாங்க கூட, அண்ணன் நன்மை கூட அண்ணன் கேட்பாங்க, அண்ணன் என்ன பண்ணுவீங்க, போலான்னு துரத்துவீங்க. அடுத்து உண்மைக்கு வாபி, தாய் பார்த்து ஓடுவீங்களா, ஒரு 10 மாசம் சுமந்த தாய், நீங்க என்ன பண்ணுவீங்க, அரவணைப்பீங்க, நரகத்தை நீங்க துரத்துவீங்களா, அல்லாஹ்வோட ஆயத்து. வாபி தந்தையை துரத்துவீங்களா, அல்லாஹ் சொல்றான். பெத்த தாய் தந்தை என்ன பண்ணுவீங்க, நன்மை கேட்பா பயப்படுவீங்களா. அப்ப அல்லாஹ்வுடைய ஆயத்தை பாருங்க, எவ்வளவு அந்த எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்த தாய் நம்ம பண்ண துரத்தி விடுறோம், அல்லாஹ்வோட ஆயத்து. அது என்ன சொல்றான், வசாஹிபத்திஹி வபனி, உன் மனைவியை துரத்தி விட்டுருவீங்களா, மனைவி கூட கிட்ட வச்சுக்க மாட்டீங்க. வசாஹிபத்திஹி என்ன அர்த்தம்னா மக்கள் அர்த்தம், உங்களுடைய மக்கள் குழந்தை யாரா இருந்தாலும் சரி, யாருமே கிட்ட வரணும். எதுக்காக பயம், அந்த பயம் வந்துருமா, நரக வேதனை பயத்தை பார்த்து என்ன பண்ணுவீங்கன்னா, தாயை துரத்துவீங்க, தந்தையை துரத்துவீங்க, மக்களை துரத்துவீங்க, மனைவியை துரத்தி விடுவீங்களா. மோசமான செயல், அல்லாஹ்வோட ஆயத்து. நீ அங்க போய் நான் தாயை துரத்தமானு சொல்ல முடியாது, அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் எழுதிட்டான், முடிஞ்சு. அங்க நீங்க தாயை துரத்துவீங்க. அப்ப இவ்வளவு மோசமான செயல். உங்க கஷ்டத்தை வளர்த்தாங்களா இல்லையா, எவ்வளவு நப்சு வலிக்கும், ஆனா அங்க நப்சு வலிக்காது, சிரிப்போம், சந்தோஷப்படுவோம். ஏன்னா நண்பன்றது ரொம்ப இதுவான முக்கியமான விஷயன்றது இருக்குது, நன்மை இருக்குது. அப்ப நம்ம அல்லாஹ்வோட ஆயத்தை நம்ம என்ன பண்றோம், அடிப்படைஞ்சு என்ன பண்ணோம், கரெக்டா வாழணும். கடைசி சொல்லி முடிச்சுக்கிறேன். ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போறாங்க, சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்ல நரகத்தை ரசூலுல்லாஹ் நரகத்தை பாக்குறாங்க, பெண்கள் அதிகமா இருக்காங்க. அது நம்ம நன்மை அதிகமா செய்ய, நம்ம இருக்குன்னு சொல்ல முடியாது, நம்மளும் இருப்போம். ரசூலுல்லாஹ் அதே பெண்களை பார்த்த வீட்டுல பெண் பிள்ளைங்க இருப்பாங்க நிறைய பேர் வீட்டுல. அப்ப மனைவியில் இருப்பாங்க வீட்டுல. ஒரு உதாரணம் மட்டும் சொல்றீங்க, ஒரு பாவத்தை மட்டும் பெண்களுக்கு நீங்க இருக்கும்போது சொல்றேன், ஏன்னா பெண் பிள்ளை வீட்டுல இருக்காங்க நிறைய பேருக்கு, நான் பார்த்திருக்கேன். என்ன விஷயம்னா, ரசூலுல்லாஹ்ட்ட ஃபாத்திமா கேக்குறாங்க, ரசூலுல்லாஹ் யாரு மகள், ரசூலுல்லாஹ் கேட்க என்ன பண்ண, ரசூலுல்லாஹ் திருப்பி அழுகுறாங்க. என்னன்னா ஒண்ணு மட்டும் சொல்றேன், மோசமான தண்டனை அதுக்கு. நரகத்துல முடி இருக்குது, பெண்கள் முடி, அத இரும்பு கம்பியில கட்டி வச்சு எல்லாம் வச்சிருப்பானா, இரும்பு கம்பியில நெருப்பு. சும்மா இவங்க முடி வலிக்கும், அந்த மண்டை வலிக்குமா இல்லையா, ஆனா அல்லாஹ் என்ன பண்ணா, நெருப்பான இரும்புல கம்பியில கட்டி வச்சிருப்பானா, மூளை அழுகி ஓடுமா. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, ரொம்ப மோசமான செயல், கேவலமான விஷயம். மூளை அழுகி ஓடுதான். இது என்ன தண்டனை பாத்தீங்கன்னா, எந்த பெண்கள் உலகத்துல முடிய மறைக்காம இருக்காங்களோ, முடின்றது பெண்களுக்கு அவ்வளவு மறைக்கப்பட வேண்டிய விஷயம், முடிய மறைக்கணும். தலைமுடின்னு தானே அப்படி விட்டுறக்கூடாது, அது மறையா இருந்தாலும் கூட சரி, எந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, முடிய மறைக்கணும். முடிய யாரு மறைக்கலையோ என்ன பண்ணுவோம், அல்ல கம்பி நெருப்பு கம்பியில கட்டி வச்சிருப்பானா, மூளை வலி ஓடுமா, திருப்பி உயிர் கொடுப்பான், திருப்பி மூளை வலியும், திருப்பி உயிர் கொடுப்பான், திருப்பி மூளை வலியும். அவன் பெண்களுக்கு பாருங்க, முடின்றது எவ்வளவு பெரிய அதாபான விஷயம் பாருங்க. முடிய மறைக்கணும், கண்டிப்பா மறைச்சே ஆகணும். வீட்டை கூட மறைக்கணுமா, வீட்டுல கணவன் மனைவி மட்டும் தான் இருப்பீங்க, இருந்தாலும் கணவனுக்கு அனுமதி இருக்கு, பாத்துக்கலாம். ஆனா அந்த டைம் என்ன பண்ணுவோம், ஷால் போட்டு மறைச்சுதான் இருக்கணும், ஒரு முடி கூட தெரியக்கூடாது. அது கேரளா பாருங்க, கேரளா வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இருக்கும், எப்பயுமே ஸ்கார்ஃப் கட்டி தான் இருப்பாங்க, ஒரு முடி கூட தெரியாது. நீங்க இன்ஸ்டால பாத்துக்கலாம், சோசியல் பாத்துருக்கலாம், போனவங்க பாத்துருப்பீங்க. கேரளா பெண்களுக்கு ஒரு முடி கூட தெரியாது, அந்த அளவுக்கு இருப்பாங்க. அப்ப நம்ம பெண்கள் இப்ப இங்க எப்படி இருக்காங்க பாருங்க, ஷாலே போறது கிடையாது. முதல்ல ஷாலை போட்டு என்ன பண்றாங்க, இங்க லைட்டா முடி தொங்கும், இல்ல பின்னாடி முடி தெரியும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், மறைக்கப்பட்ட முடிய மறைக்கலன்னா அவன் நரகத்துல எப்படி இருப்பாங்க, நெருப்பால கம்பியில கட்டி என்ன பண்ணுவான், அல்லாஹ் மூளைய வலிய செய்வாங்க. நம்ம வீட்டுல நீங்க மனைவிமார்கள் இருப்பாங்க, நம்ம வீட்டுல என்ன எப்படி இருப்பாங்க, சில பேர் பெண் பிள்ளைங்க இருப்பாங்க. அப்ப நம்ம கரெக்டா வளர்க்கும் பொழுது நம்ம கரெக்டா இருக்கோமா இல்லையா, நமக்கு என்ன பண்ணுவோம், அல்லாஹ் தரஜாவை கொடுப்பான். பெண் பிள்ளைங்க என்ன பண்ணுவான், கரெக்டா வளரும் பொழுது உங்களுக்கு அந்த என்ன பண்ணுவான், பெண்களுக்கு கொடுத்துருவான். அப்ப இவ்வளவு சிறந்த பெற்றோரா மாறிடுவீங்க. அல்லாஹ் சில பேரண்ட்ஸை பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், அல்லாஹ் சந்தோஷப்படுவான். அப்ப இவ்வளவு வேதனையான விஷயம் இருக்கு. அது என்ன சொல்றாங்கன்னா, அழுவாங்களாம் முடி கட்டி இருக்கும் போது. உலகத்துல யாரு கேட்டா கூட வாழ்வில் சிரிக்கவே மாட்டாங்களாம். அப்ப அழுவ எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க, அப்ப எந்த ஒரு வலி இருக்கும் பாருங்க. பல விஷயம் இருக்குது, பெண்கள் இருந்தா பேசியிருக்கலாம். அப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, கணவனை கேட்காம வெளியே போற பெண்களுக்கு பாம்புடைய விஷயம் இருக்குமா. அப்ப நம்ம கரெக்டா என்ன பண்ணணும், கணவனை கேட்காம வெளியே போற பெண்களுக்கு. சில பேர் இருப்பாங்க கணவனை மதிக்க மாட்டாங்க, அதுக்கு ஒரு தண்டனை இருக்குது. கணவனை மதிக்காத தண்டனை இருக்குது, கணவன் பேச கேட்க வெளியே போக தண்டனை இருக்குது. கணவன் கேட்க முடியல, அண்ணியான் கூட வரக்கூடாது. அண்ணி இப்போ ஒருத்தர் வராங்க, வீட்டுக்கு வராங்க, உங்க ஃப்ரெண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், இருந்தா என்ன பண்ணணும், நீங்க எல்லாம் வீட்டுக்கு வரக்கூடாது. உங்க மனைவி என்ன பண்ண வீட்டுக்கு விடக்கூடாது, அனுமதி கிடையாது. அனுமதி எதுவும் கிடையாது, நீங்க இருந்தா கூட உள்ள வரணும்.
அப்புறம் நம்ம முகத்தை காட்டவே கூடாது. இது பெரிய விஷயம், நிறைய விஷயம் இருக்குது. நான் சொல்றேன் பெண்கள் தான் அதிகமா இருப்பாங்கன்றாங்க. அப்ப நீங்க உங்க பெண்கள் நீங்க கரெக்டா வளர்க்கும் பொழுது பெண் பிள்ளைகளை அல்லாஹ் என்ன பண்ணுவான், சிறந்த அந்தஸ்து கொடுப்பான். பெண் பிள்ளைங்க வீட்டுக்கே பறக்கத்துட்டான்ல. பறக்கதா பெண் பிள்ளைங்க ஒரு அசிங்கமான விஷயமா செயல் பண்ணா நமக்கு எந்த அளவுக்கு வலிக்கும். அல்லாஹ் சொல்லிட்டான் பெண்கள் தான் என்ன பண்ண பறக்கத்தால பெண் பிள்ளைங்கன்ட்டான். அப்ப அந்த பெண் பிள்ளைகள் பாவம் செய்யும் பொழுது அல்லாஹ் இவ்வளவு வேதனையா இருக்கும். அப்ப நம்ம கரெக்டா வளர்க்கணும். அல்லாஹ் சில விஷயம் என்னன்னா நரகத்தை என்ன பண்ணணும், தயாராக கூடாது, சொல்றது நம்ம தயாராகணும். அல்லாஹ் மாத்தினா அப்படின்னா துவா கேட்போம். இன்ஷாஅல்லாஹ் அல்லாஹ் நம்ம வேதனையை கம்மிப்படுத்துவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.